ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. அங்கே ஈஸி ரெசிபி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சு சூடானதுக்கப்புறம் இதில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறம் இது கூடவே ஒரு கேரட் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கிறேன், அதையும் மசித்து இதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் தேவைக்கப்போ உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூடவே டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெட்டை இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த மசாலாவை இது மேலே தடவி எடுத்துக்கலாம். இது இன்னொரு ப்ரெட்டை அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஏதோ முட்டை அடித்து வச்சுருக்கோம்ல, அதில் முக்கி எடுத்துக்கலாம். ஒரு தோசைக்கல்லில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது முன்னும் பின்னுமாக நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. காலை டிஃபனுக்கு பதில் இதே மாதிரி ப்ரெட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸி ரெசிபி தான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.